அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் வந்து 4 o'clock ஆகுது. பசங்க வர டைம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இதெல்லாம் செய்யலான்ட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவன் இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு போயிருக்கான். ஏன்னா ஸ்கூல்லேருந்தே கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்தவுடனே ஸ்நாக்ஸ் எதுனா வேணும்னு கேட்டிருந்தான். தெரியும் வந்தவுடனே இந்த மாதிரி எதனா உனக்கு கேட்பான்ட்டு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து முட்டை பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலான்ட்டு. ஏன்னா வீட்டில் வந்து முட்டை இருந்தது, சரி பஜ்ஜி மாவும் இருந்தது. அதுக்கு வந்து இன்றைக்கி வச்சு இன்றைக்கி முட்டை பாயில் பண்ணி இன்றைக்கி ஒரு பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்ட்டு. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து டீ போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வரும்போதே வந்து பசங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க இப்போத்துலேருந்தே. ஏன்னா சலாம் சொல்கிறது அவ்வளோ நன்மை. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வரும்போதே வந்து தருதுல் ஷரீஃப் ஒரு 3 தடவை, பிஸ்மில்லா 3 தடவை, அப்புறம் குல்உல்லா அஹத் அது வந்து 3 தடவை ஓதிட்டு வர சொல்லுங்கள். எப்படி சொல்லிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய நன்மையும் செல்வ செழிப்பும் பர்க்கத்தையுமே வந்து நிறைஞ்சி இருக்கும் நம்ம வீட்டில் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுக்கும் போது அவங்க எப்போவுமே அதை மறக்காமல் அதை டக்குன்னு செஞ்சுட்டு வருவாங்க. அதே போல் வேலைக்கு போயிட்டு வர ஜென்ஸ்க்குமே வீட்டுக்குள்ளே வரும்போதே இது மாதிரி சொல்லிட்டு வர சொல்லுங்கள். அவங்களுடைய வேலையிலுமே பர்க்கத்தாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை என்னால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதே போல் வந்து நீங்களும் சொல்லி நல்லா உங்களுடைய வாழ்க்கையுமே உங்களுடைய வீட்லேயுமே செல்வ செழிப்பாக நல்லபடியாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நானும் துவா பண்ணுறேன், நீங்களும் துவா பண்ணுங்கள் எனக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சன்னாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பஜ்ஜி மாவை போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆச்சியில் வந்து இந்த பஜ்ஜி மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி எல்லாமே இதில் கலந்து நம்ம செஞ்சோம் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி வந்து எக் பஜ்ஜி செய்யலான்ட்டு அதனால் வந்து மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதில் சால்ட்டு எதுவுமே காரம் எதுவுமே சேர்க்க வேணாம். எக்ஸ்ட்ரா எதுனா ஆட் பண்ண போய் அது வந்து ரொம்பவுமே அதிகமாகிடும். எப்போவுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செய்யுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பஜ்ஜிக்கு வந்து சைட் டிஷ் எதுனா ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து இன்றைக்கி உடச்ச கடலை சட்னி செய்யலான்ட்டு அதனால் தேங்காய் உடச்ச கடலாம் போட்டு இன்றைக்கி சட்னி அரைச்சிட போகிறேன். ஏன்னா அது இல்லைன்னா வந்து அவங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது சொல்லிட்டு அதை எப்போவுமே கேட்பாங்க. எப்போவுமே வந்து அஜ்மல் ஷெரின் அவங்களாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க லஞ்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து போட்டுடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே சாமான் எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போட்டேன். அப்புறம் வந்து தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முட்டை எல்லாமே பாயில் ஆகிடுச்சான்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா பாயில் ஆகிடுச்சு நல்லாவே. சரி எப்போவுமே வந்து முட்டை பாயில் பண்ணி வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ண வைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு நம்ம எடுத்து அப்படியே பாயில் பண்ண வைக்கிறோம் இல்லையா? அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா எல்லா முட்டையுமே உடஞ்சிடுது பாருங்கள். அப்படியே உடஞ்சி அந்த எல்லோ கருவே வெளியே வந்துடுது ஒரு டைமில். அதனால் வந்து எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எப்போவுமே வந்து முட்டையை பாயில் பண்ண வைங்க. அப்போ வந்து எல்லாமே இந்த மாதிரி முழுசாக வரும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவுலாம் கலந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். அதனால் கோல்டு வினர் எண்ணெயை வந்து இந்த பஜ்ஜி சுடுற அளவுக்கு நான் ஆயிலை ஊற்றிக்கிறேன். எக்கை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போது இந்த எக்கை வந்து இந்த மசாலாவில் டிப் பண்ணி நம்ம பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதா. சில பேர் வந்து இந்த எக்லேயே வந்து மசாலாலாம் தடவி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி கூட செஞ்சு எடுத்தால் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாகவே செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி பஜ்ஜி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு அஜ்மலுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து அவன் வந்து இப்போ அரபி கிளாஸ்க்கு கிளம்பணும். இப்போ குளிச்சுட்டு அவன் வர்றதுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறதுக்குமே கரெக்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அவன் அரபி கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவனோட டைமு. இன்றைக்கி வந்து சூடான முட்டை பஜ்ஜியும் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் தெரியும். இருந்தாலுமே வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது செஞ்சுட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.